வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தக்காளி இல்லாமல் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கப் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். பருப்போட அளவு 100 கிராம். வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 1 கேரட், 1 முருங்கைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். நம்ம சேர்த்துன காய்கள் வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டு மூடி வச்சிடலாம். முக்கால் பதத்துக்கு காயை வெந்துருச்சு. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 5 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு. இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு வறுத்துடலாம். இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 கப் அளவு துருவின தேங்காயையும் சேர்த்து வறுத்தரலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை வறுக்கணும். இந்த அளவுக்கு போது இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதோடைய நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பையும் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த சாம்பாரில் வெங்காயமோ தக்காளியோ சேர்க்கலை, ஆனாலும் சாம்பார் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சாம்பார் கொதித்து வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி இல்லாத சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.